இன்னைக்கு மட்டும் வந்துட்டாரு, இதுக்கப்புறம் வாழ்க்கை தரம் உன் பேர் வேற லெவல்ல இருக்கும். We are going to ask the Holy Spirit to be poured upon our lives. நம்முடைய பரிசுத்த ஆவியை நம்முடைய வாழ்க்கையில ஊற்றப்படணும்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். We are going to say, Lord, it's not only for the Wild for Jesus senior team, but it's also for us today. வெறும் Wild for Jesus seniors பிள்ளைங்களுக்கு மாத்திரம் கிடையாது, எங்களுக்கும் உங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் நீர் ஊற்றும். Lord, what do you have for us? ஆண்டவரே, எங்களுக்காக நீங்க என்ன வச்சிருக்கீங்க? Last week the Holy Spirit said he is going to open up all the springs, that is the lower springs. போன வாரம் நம்ம பார்த்திருந்தோம், ஆண்டவர் எல்லா கீழ் ஊற்றையும் திறக்க போகிறார் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். The upper springs will be open, which is the heavenly blessings, heavenly anointing. மேலூற்று திறக்கப்படும், அது பரலோகத்தின் அபிஷேகமானது அது ஊற்றப்படும் சொல்லி நம்ம பார்த்தோம். And also out of your belly shall flow the rivers of living water. அது மாத்திரம் இல்ல, நம்முடைய வயிற்றில இருந்து ஜீவ நீரூற்று புறப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். And as you know, we all will have springs of living waters in our lives. நம்முடைய வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு ஜீவ நீரூற்று நம்ம கிட்ட இருக்கு. It is hidden. அது எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு. We don't know what we carry inside. நம்மளுக்கே தெரியாத நம்ம என்னத்தை சுமந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு. Maybe the springs are all not open or not seen from outside. சில வேளைகள் அந்த ஊற்றுக்கள் எல்லாம் வெளிப்பிரகாரமான கண்களுக்கு தெரியாதபடிக்கு மறைக்கப்பட்டிருக்கும். But Isaiah 45 says, I will pour out the spirit of Cyrus and bring out the hidden treasures from within you. ஏசாயா 45வது அதிகாரத்துல இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, சைரேசினுடைய ஆவியை உங்க மேல ஊற்றி மறைக்கப்பட்டிருக்கிற காரியத்தை எல்லாவற்றையும் நான் வெளிக்கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. Holy Spirit is poured upon our lives. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில ஊற்றப்படும்போது the first thing he does is inner working of the Holy Spirit take place. அவர் செய்கிற முதலாவது காரியம் நம்மளுக்கு உள்ளாக இருக்கிற காரியத்தை மாற்றுகிறது. Outside we speak in tongues, வெளிப்பிரகாரமாக நம்ம அந்நிய பாஷையில பேசுகிறோம். but inside the working of the Holy Spirit begins. ஆனா நம்ம உள்ளான மனுஷனுக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் நடக்க ஆரம்பிக்கும். The Holy Spirit starts to break the fear. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உள்ளாக இருக்கிற பயத்தை முறிக்க ஆரம்பிப்பார். The Holy Spirit starts to break the shyness. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிற அந்த வெட்கம் ஷைனஸை உடைப்பாரு. The Holy Spirit starts to break prayerlessness. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கிற ஜெப குறைவை உடைப்பாரு. Every weakness that we have, Holy Spirit starts to work on it. நமக்கு இருக்கிற எல்லா விதமான வீக்னஸஸ், எல்லா பலவீனங்களையும் உடைக்க பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். Temptations we fall, the Holy Spirit starts to clean everything from inside. நம்மளுக்குள்ளாக காணப்படுகிற டெம்டேஷன்ஸ் எல்லாத்தையும் அவர் க்ளீன் பண்ண ஆரம்பிப்பாரு. So the Holy Spirit work begins inside first. அப்போ முதலாவது பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள் நமக்கு உள்ளான மனுஷனுக்குள்ளாக தான் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். As we anoint, as we receive the Holy Spirit today, இன்னைக்கு நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற வேளையில, no, as I am going to, you have already received the Holy Spirit, but as I am going to lay my hands upon you, நீங்க ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவரை நீங்க பெற்றிருப்பீங்க. ஆனா இன்றைய நாள்ல நான் உங்க மேல கை வச்சு ஜெபிக்கிற வேளையில, there has to be a laying of hands for you to be released in particular giftings, particular ministry. நம்ம அந்த கைகளை வச்சு நம்ம ஜெபிக்கணும். எதுக்குன்னா சில காரியங்கள்ல நம்ம ரிலீஸ் ஆகணும்னா, சில காரியங்கள் வெளிவரணும்னா அப்படி கைகளை வச்சு நம்ம ஜெபிக்கணும். There is a great commission of Jesus Christ. இயேசு கொடுத்த ஒரு கற்பனை, நம்ம கட்டளை இருக்கு. Shall we all turn towards Matthew 28:19 and 20? நம்ம எல்லாரும் மத்தேயு 28வது அதிகாரம் 19-20 வசனங்களுக்கு திருப்பிக் கொள்வோம். Especially Wild for Jesus seniors, please, this is the great commission of Jesus. You are going to meditate as God is going to fill you with his spirit. விசேஷமா Wild for Jesus senior பிள்ளைங்க இந்த வசனத்தை மத்தேயு 28:19-20 வசனம் இதை நீங்க குறிச்சு கொள்ளுங்க. இதுல இருக்கிற ஆண்டவர் உங்களுக்கு என்ன காரியத்தை செய்ய சொல்லி இருக்காரோ அதை நீங்க கவனமாய் கேளுங்க. Then also write Matthew 10:1.
அதே போல மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனத்தையும் This குறித்துக் is the கொள்ளுங்க. release that God is going to release you today, because I was asking Lord, what do you want me to release over the children? அப்போ ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவரே பிள்ளைகளை எப்படி நான் ரிலீஸ் பண்ணணும், எதை நான் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டேன். Because they know about the fruits of the Holy Spirit, they know about the gifts of the Holy Spirit. What do you want me to release? எனக்கு நான் கேட்டிருந்த ஆண்டவரே பிள்ளைங்களுக்கு பரிசுத்தாவியினுடைய கனிகளை குறித்து தெரியும், வரங்களை குறித்தும். அப்ப எந்த காரியத்துல அவங்கள நான் ரிலீஸ் பண்றது? Shall we all open our scriptures to Matthew 28:19 and 20? மத்தேயு 28வது அதிகாரம் 19 20 வசனங்களுக்கு திருப்பிக் கொள்ளலாம். The great coming. Okay, read please. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். Therefore, the great commission of Jesus, therefore go and make disciples of all nations, baptizing them in the name of the Father and the Son and the Holy Spirit, and teaching them to obey everything I have commanded you. And when you do this, surely I am with you always to the very end of the age. Hallelujah. The Bible says, you know what God asked me to release over these children? ஆண்டவர் என்னத்தை தெரியுமா பிள்ளைங்களுக்குள்ள ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்தாரு? Therefore go and make disciples all over the nation. All this while they were doing little work in the church, small work in the church, arranging, clearing, cleaning, organizing all this church. God won their trust, and now he says, I'm going to release them as disciples. You know the 12 disciples of Jesus, I'm going to release them as disciples of all the earth in the coming days. They will be even to the extent of baptizing people in the name of the Father, the Son and the Holy Spirit. இப்போ பிள்ளைங்க அவங்க இதுவரைக்கும் சபைகள்ல நடந்த காரியங்களை பங்கேற்று ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்ற காரியங்களை செய்தாங்க. இப்போ அவங்க சீஷர்களை ஏற்படுத்தும்படியாக வெளியில போய் அவங்க ஜனங்களை எப்படி சீஷர்களை ஆண்டவர் ப்ரே பண்ணி அனுப்பிச்சாரோ அதே போல பிள்ளைங்களை அனுப்பிச்சு சீஷர்கள் ஆக்கும்படியாக அனுப்ப போகிறார். All this while you are working inside the church. இவ்வளவு நாளும் சபைக்கு உள்ள நீங்க வேலை செஞ்சிட்டு இருந்தீங்க. God is going to open doors to go outside the church to reach people. ஆண்டவர் உங்களுக்கு கதவுகளை திறக்க போகிறார், வெளியில போய் ஜனங்களை நீங்க தொடும்படியாக. I don't know where people will be inviting you. எனக்கு தெரியாது எப்படி எங்க இருந்து உங்களுக்கு ஜனங்க இன்விடேஷன் கொடுப்பாங்கன்ட்டு. To preach the gospel of Jesus. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாக உங்களை இன்வைட் பண்ணுவாங்க. People will be calling you to come, let's go and give tracts. உங்களை கூப்பிடுவாங்க ட்ரக்ஸ் கொடுக்க வாங்க அப்படின்னு சொல்லி. Remember the great commission. ஆண்டவருடைய கற்பனையை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. Commission means it is a command. கமிஷன்னா அது ஒரு கட்டளை, கற்பனை. It is a rank given to you in the kingdom of God to become a disciple of Jesus Christ. ஆண்டவருடைய ராஜ்யத்துல உங்களுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டு நீங்க சீஷர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீங்க. Do you understand? You were உங்களுக்கு all புரியுதா? working in the church. இதுவரைக்கும் நீங்க சபையில வேலை செஞ்சீங்க. Now God is promoting your level. ஆண்டவர் இப்போ உங்களை அடுத்த அளவுக்கு உயர்த்துகிறார். He expects you to go out to reach people. அவர் உங்களை வெளியில போய் ஜனங்களை நீங்க தொடணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். To teach, to preach the gospel. அவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக. The Bible says, and surely I am with you always to the very end of the age. வேதம் சொல்லுகிறது நிச்சயமாகவே இந்த உலகம் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். You may have phone calls to pray over the phone. உங்களுக்கு சில வேளையில ஃபோன் வரும், ஃபோன்லயே ஜெபிக்க சொல்லி. You may people will call
call you to do a small Bible study, இல்ல உங்களுக்கு இன்வைட் பண்ணுவாங்க பைபிள் ஸ்டடி நடத்துறதுக்கு. or people will say come to my house to pray for my sick person, இல்லனா என் வீட்டுக்கு வாங்க எங்க வீட்ல சுகவீனமா இருக்கிறவங்களுக்கு ஜெபிங்கன்னு சொல்லி உங்களை கூப்பிடலாம். as a pastor, as a priest of the church, I am going to anoint you to release you into the world. அப்போ சபை போதகராக நான் உங்களை அபிஷேகம் பண்ண போகிறேன், நீங்க வெளியில போய் காரியங்கள் செய்யும்படியாக. What are you going to do in the world? அப்போ உலகத்துல போய் நீங்க என்ன செய்ய போகிறீங்க? For some people God is going to give different, not for some people, for one he is going to give one authority, for the other he is going to give another authority. So let's see what it is. Matthew chapter 10 verse 1. ஒருத்தருக்கு சில அதிகாரம் கொடுக்கப்படும், ஒருத்தருக்கு வேற அதிகாரம் கொடுக்கப்படும். அப்படியாக ஒருத்தருக்கும் அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். மத்தேயு 10:1. மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து He calls his 12 disciples to him. அசுத்த ஆவிகளை துரத்தவும் He gives them power against unclean spirits. You know, God is going to give power to some people sitting in this place who will deal with dirty spirits, evil spirits. When you go to people's house, pray for them, the demons will go out. The witchcraft spirit, whatever spirit, Jezebel spirit or whatever spirit, it will come out of their body. இப்போ ஆண்டவர் சிலருக்கு அதிகாரம் கொடுக்க போகிறார். நீங்க ஒருத்தர் வீட்டுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற தேவையில்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகளை நீங்க அங்க இருந்து விரட்டுறதற்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்க போகிறார். How many of you are excited to operate in deliverance ministry? எத்தனை பேருக்கு எக்ஸைட்டடா இருக்கு இந்த டெலிவரன்ஸ் பிரேயர்ல நீங்க செய்யறது இருக்கு? That is what the Holy Spirit is going to work through you. அததான் பரிசுத்த ஆவியானவர் உங்க மூலம் கிரியை செய்ய போகிறார். When you go and stand, demons will tremble. நீங்க போய் நிக்கிறப்போ பிசாசு நடுங்கும். Unclean spirits will shriek and come out of the body. அசுத்த ஆவி வந்து கத்திட்டு வெளியில வரப்போகிறது. Okay, and then அடுத்தது சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். And then he says he has given authority to heal the sick. Any type of sickness, any type of healing, God is going to release a power, release authority of healing over your lives. அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் எந்த விதமான எப்பேற்பட்ட சுகவீனத்தையும் சுகப்படுத்தும்படியான ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு தரப்போகிறார். You know, healing gifts is going to start operating in your lives. அந்த சுகமளிக்கும் வரமானது உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்க போகிறது. And if you go down, it says some of you will go and preach his message. நான் அப்படியே நம்ம கீழே வாசிச்சுட்டே போனோம்னா 7வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, உங்கள சில பேர் போய் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நீங்க பிரசங்கம் பண்ணுவீங்க. Some will say gospel, some will take Bible study, some will the teachings of Jesus. சில பேர் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்வாங்க, சில பேர் பைபிள் ஸ்டடீஸ் எடுப்பாங்க, ஆண்டவருடைய போதனைகளை அவங்க நீங்க கற்றுக் கொடுப்பீங்க. So shall we read 10:7? 10வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கலாம். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். Preach this message that the kingdom of heaven is near. So what you have to preach, the rapture is coming. அப்போ நீங்க என்ன பிரசங்கம் பண்ணணும்? ஆண்டவருடைய வருகை வரப்போகிறது, சமீபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க பிரசங்கம் பண்ணணும். First you have to be ready. முதலாவது நீங்க தயாரா இருக்கணும். அதுக்கு For rapture we have to be ready. முதலாவது அவருடைய வருகையை எதிர்பார்த்து நம்ம அதற்கு தயாராக இருக்கணும். You are going to prepare people saying rapture is coming. I want to talk to you something about Jesus. இப்போ அதே போலதான் நம்மளோட இருக்கிறவங்க, நம்ம பார்க்கறவங்க எல்லாத்தையும் அந்த வருகைக்காக ஆயத்தப்படுத்தணும். நம்ம கேட்கணும், நான் உங்களை கிட்ட ஒரு காரியம் பேசணும். Go to a local church. நீங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு சபைக்கு போங்கன்னு சொல்லணும். And then heal the sick. Some of you, as I said, will heal the sick. உங்கள சில பேர் அந்த சுகமளிக்கும் வரம் வச்சிருப்பீங்க, அநேகரை சுகப்படுத்துறதற்கு. Says raise the dead. உயிரோடு மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற அந்த வல்லமை. Sometimes not only the dead body but also
things that are dead in people's life. Prayer life dead, faith dead, ministry dead, joy is dead. Anything that is dead, God will send you to the Hallelujah. hope that you will resurrect Amen. every dead spirit in their life. That is how God is going to charge you. ஹalleluya. வெறும் வந்து சாதாரணமா ஒரு மரித்தவர்களை எழுப்புறது, பிசிக்கலா மரித்தவங்களை எழுப்புறது மாத்திரம் கிடையாது. யார் யாரோட வாழ்க்கையில சந்தோஷம் செத்து போயிருக்கோ, இல்ல ஜெப வாழ்க்கை செத்து போயிருக்கோ, இல்ல என்னென்ன விசுவாசம் செத்து போயிருக்கோ, அதெல்லாம் ஊழியம் செத்து போயிருக்கோ, அதெல்லாத்தையும் மறுபடியும் உயிரோடு எழுப்புகிறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு வல்லமை கொடுக்க போகிறார். You know, people of God, this is the great commission of Jesus Christ. இதுதான் இயேசுவுடைய முதலான ஒரு பெரிய கற்பனை. We think coming to church is the great commission. நம்ம நினைக்க கூடாது சபைக்கு வரதுதான் ஆண்டவர் கொடுத்த பெரிய கற்பனையில ஒண்ணு அப்படின்னு சொல்லி. சபைக்கு வரதே பெரிய விஷயம் அப்படி கிடையாது. சபைக்கு இவ்வளவு நாள் நீங்க எல்லாம் வரீங்கல்ல, இப்ப ஆண்டவர் உங்களை வச்சு தான் பயன்படுத்த போகிறார். So God has brought you to church all these years. Now God is going to use you. And he says, cleanse those who have leprosy. அதுல சொல்லப்பட்டிருக்க குஷ்ட ரோகிகளை சுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. What does it mean? Have you ever seen leper people suffering from leprosy? நீங்க பார்த்திருக்கீங்களா அந்த தொழுநோயில கஷ்டப்படுற ஜனங்களை பார்த்திருக்கீங்களா? Leprosy here represents people with addictions, people that don't have acceptable behaviors, people that come as they are. இந்த தொழுநோய் God will use you to cleanse their lives. People who live in sin, who live in bondage, who cannot break certain chains, God is going to use you. God will give you a heart that you will accept them as they are. And as God connects with that person, your life will start cleansing. Sanctification will flow. Cleansing will flow. God will start using you to cleanse people's life. அந்த குஷ்டரோகம்னா எதை குறிக்குதுன்னா ஜனங்க அடிக்ஷன்ல ஏதாவது அடிக்ஷன்ல கஷ்டப்படுறவங்களா இருக்கலாம், இல்ல தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்ல இருக்கிறவங்களா இருக்கலாம். அந்த மாதிரியான ஜனங்க கிட்ட எல்லாம் ஆண்டவர் உங்களை அனுப்பி உங்கள்கிட்ட இருந்து அந்த சுகம் அவர்களுக்கு உண்டாகும்படியாக ஆண்டவர் செய்ய போகிறார். And drive out demons. அது மாத்திரம் இல்ல, எல்லா பிசாசுகளையும் விரட்டுறதற்கு ஆண்டவர் உங்களுக்கு வல்லமை கொடுக்க போகிறார். The Bible says, freely you have received, freely give. So Hallelujah. the Holy Spirit is going to give you freely, and you give freely as much to people you see. இப்போ வேதம் சொல்லுகிறது நம்ம இலவசமாய் பெற்றுக்கொண்டோம், அதை இலவசமாய் கொடுப்போம். ஏசப்பா நம்ம கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம, நம்மளே பாவி, நம்ம கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம கொடுக்கறாரு. நம்மளும் என்ன செய்யணும்? எல்லாருக்கும் தாராளம் இலவசமா, free. You know, we ourselves are sinner, but if God chooses to give us this gift, we should also implement it on others, impact others. So the next mission is the Great Commission for Wild for Jesus team. I know it's a very big task. You people have to impact lives. You know, you will be very happy when you come with testimonies saying, people waited for me to pray, people accepted my prayer. You know, all these testimonies. I met 2 people on the road. I prayed 1 person in my workplace. I prayed for my neighbor, somebody who doesn't talk about prayer. They accepted my, you know, God is going to start using you. It is not always you fill, sit down, go. No, it's time. என்னைக்கோ ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இருக்கிறது இல்ல, இப்பொழுது நம்ம புறப்பட போகிறோம். Hallelujah. There is a special, I don't know why I asked for so many things. Lord, release gifts, release fruits of the Spirit, but God said no, my children will carry the
great commission of Jesus. And that Hallelujah. is why it says, I have chosen you as disciples. ஆண்டவர் உங்களை சீஷர்களாக மாற்றுகிறார். You know, Hallelujah. He gave that work only to the disciples, not to the village people that he met, not to people who he healed, only for those special 12. 12 பேருக்கு தான் ஆண்டவர் அந்த பணியை வச்சிருந்தார். இங்க நிறைய பேர் இப்ப உட்கார்ந்துருக்கீங்க, நான் இன்னும் கொஞ்ச நாள் நல்லா ஆண்டவரை பற்றி அறிஞ்ச பிறகு ஊழியம் செய்றேன். No, 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 no. The anointing that you have received, something that I will go and do once I know about the Bible, once I am, I have more knowledge of the Holy Spirit. Once I go to the Bible college, no. The Bible said, surely I am with you. Surely, when you start preaching, many times, I say like that, Lord, people are not getting healed, people are not getting healed. God said, did you even try? I haven't tried, because I think if they don't get healed, because when I started the ministry, somebody from the church, they came to me for driving exam. They were going for driving exam and they came to me for prayer. I prayed for them. They failed. They failed. Second time when they were doing the driving exam, they came to me, sister, please pray. I prayed. They failed. So my faith level, I thought, Lord, I cannot do this. But the Lord said, no. Praying is your responsibility. Hallelujah. Praying. You only go and pray. Healing, I will do. Amen. Chasing the demons, I will do. Hallelujah. But you build some faith. Develop some faith. Start laying. Don't lay on heads. If they have something, it will attack you. Start praying. At least on the shoulders. Start praying. Hold their hands. Start praying boldly. I'm going to release you today. இன்னைக்கு தைரியமா அவங்கள தொட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. எனக்கு நான் இப்பதான் ஒரு 2 வாரமா சர்ச்சுக்கு போறேன். இது போதும். பெற்றுக்கொண்ட அபிஷேகம் போதும். நிறைய பேர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, நிறைய அபிஷேகம் வரங்களை வச்சுக்கிட்டு. Today we are going to release as I lay, because there is a verse in the Bible where Paul says, as I lay my hands, the Holy Spirit will release it over your life. So we are going to do that. Acts chapter 2 verse 42 to 46. அப்போஸ்தலர் அதிகாரம் 42வது அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து 46 வசனங்கள். Shall we all read together? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். So what did you read in Matthew chapter 10 verse? What are all the things God is going to do through you? Faith. First you have to develop faith. Don't talk negative. Don't say I can't. I am scared. What if it doesn't happen? No negative. Pray. Prayer is your job. Healing is God's department. Okay? நல்ல விசுவாசத்தை நீங்க உங்களுக்குள்ளேயே ஏற்படுத்திக் கொள்ளுங்க. ஜெபிக்கிறது உங்களுடைய பங்கு. அந்த காரியத்தை, அந்த கிரியையை செய்கிறது ஆண்டவர். அதனால நீங்க தைரியமா நீங்க ஜெபிங்க. But you have to go out and do it. ஆனா நீங்க வெளியில போய் இந்த காரியங்களை செய்யணும். No, I'm not telling you to go on the street and do it. Go and do it with people you know. அப்போ வெளியில ஸ்ட்ரீட்ல நின்று ஜெபிங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நீங்க கூட இருக்கிறவங்க, அவங்கள இருந்து நீங்க ஆரம்பிங்க. Before Acts, I will use the verse that we read last week, Ezekiel chapter 47 verse 10. எசேக்கியேல் 47வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். When the rivers of living water started from the temple, or you are the temple of the Holy Spirit, when the rivers of living water starts from you, இப்போ அந்த தேவாலயத்திலிருந்து அந்த ஜீவ நீரூற்று புறப்படும் பொழுது, அந்த தேவாலயம் நீங்களா இருக்கிறீங்க, அங்கிருந்து ஜீவ நீரூற்று புறப்படும் பொழுது what happens? Fishermen will stand by the shore from En Gedi to
En Elegim, they will spread their nets to catch fish of many kinds. So you know how you will be? You are like fishermen with nets. ஹalleluya. And God is going to bring many kinds of fish into your net. ஹalleluya. நீங்க எல்லாரும் fishermen மாதிரி அநேக விதமான மீன்காரங்க மாதிரி மீன் பிடிக்கிறவர்களை போல பைபிள்ல இருக்குல்ல, உங்களை மீன் பிடிக்கிறவர்கள் மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். அப்போ இப்ப என்ன நடக்க போகுதுன்னா, இவ்வளோ நாள் நீங்க சொல்லி கேட்காதவங்க எல்லாம் இப்போ நீங்க வலையை விரிச்சிட்டு இருக்கும்போது நிறைய பேர் உங்ககிட்ட வரும். All this while maybe you had net but there were no fish, but today as the rivers of living waters flow, when you cast the net, fishes of many kind will come into your Hallelujah. 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 I'm telling you. That is why Christmas is coming. We are going to bring those fishes. அதனால தான் இப்ப கிறிஸ்மஸ் சீசன் வருது, நம்ம நிறைய மீன்களை நம்ம கொண்டு வர போகிறோம். How many of you believe that this time my net is going to be full? எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க இந்த டைம் என்னுடைய நெட் நிரம்ப போகிறது அப்படின்னு சொல்லி? Break the anointing will break your shyness. அபிஷேகமானது உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த ஷைனஸ், அந்த வெக்கத்தை உடைச்சு It போடும். will break your faithlessness. அது உங்களுடைய அவிசுவாசத்தை உடைத்து போடும். Every negative thoughts that you think, I can't do it, I am not pastor, I am not like this, I don't know how to speak. God is going to break. That is what I said, inner working of the Holy Spirit. God is going to break all those things. இப்போ உங்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா அவிசுவாசமான சிந்தனைகள், என்னால முடியாது, என்னால செய்ய முடியாது, இது எப்படி அவங்க அப்படியான காரியத்தை ஆண்டவர் உங்களுக்குள்ளாக இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் உடைக்க போகிறார். Acts chapter 2 verse 42 to 46. அப்போஸ்தலர் அதிகாரம் 2வது அதிகாரம் 42 46 வசனங்களை நம்ம பார்க்கலாம். You go home and read carefully, but I just want to mention one small thing. நீங்க வீட்டுக்கு போய் அந்த அதிகாரத்தை கவனமா வாசிங்க. ஆனா நான் ஒரு காரியத்தை மட்டும் அதுல இருந்து நான் சொல்ல விரும்புகிறேன். They devoted themselves to the apostles' teaching and to the fellowship, to the breaking of bread and to prayer. Everyone was filled with awe, and many wonders and miraculous signs were done by the apostles. All the believers were together and had everything in common, selling their possessions and goods. They gave to anyone as he had need. Every day they continued to meet together in the temple courts. It says every day they had small groups where they met and they preached, they prayed, they spoke about God. இப்போ அதுல போடப்பட்டிருக்கு, அனுதினமா அவங்க சந்திப்பாங்களாம், கூட சேர்ந்து ஜெபிப்பாங்களாம், நன்றி செலுத்துவாங்களாம் ஆண்டவருக்கு. So the next commission is, you are going to make cell groups, small prayer groups, once in a month or once in 6 months. You have a small prayer meeting where you invite friends, where you invite people, pray. And the Bible says miraculous signs and wonders will take place even in small cottage meetings. அப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஒரு சின்ன செல் குரூப் ஃபார்ம் பண்ண போறீங்க. உங்க வீட்ல மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இல்ல உங்க பக்கத்துல not regular ரெகுலரா இல்லாம நீங்க உங்க பக்கத்துல இருக்கிறவங்கள, உங்களுடைய நண்பர்களை இன்வைட் பண்ணி, எப்படி நம்ம பார்த்தோமோ அந்த சின்ன குரூப்ஸ்லயும் அற்புதங்கள் அதிசயங்களை ஆண்டவர் செய்வார். God will bring people to the groups that you are leading. இப்போ நீங்க லீட் பண்ற குரூப்ஸ்க்கு ஆண்டவரே ஜனங்களை கொண்டு வருவார். So the next commission is, call for a prayer meeting, small prayer meeting. You want the hall? Let me know. You want your house? Let me know. Call people to pray for them. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஜனங்களை நீங்க கூப்பிட போறீங்க ஜெபிக்கிறதுக்காக. உங்க வீடா இருக்கலாம், இல்ல இங்க ஹால்ஸ் வேணுமா இருக்கலாம், எப்படினாலும் உங்களுக்கு ஜெபம் நடத்தணும்னா நீங்க அந்த அப்படி சின்ன ஜெப கூட்டங்களை நடத்த போகிறீங்க. A disciple is a committed follower of Jesus. ஒரு சீஷர்கள்னா இயேசுவினுடைய வழிகளை முற்றுமாக கமிட்டடா பின்பற்றவங்க. So today as I lay my hands, let that commitment, consistency
commitment to follow Jesus come upon our lives. இப்போ நான் உங்களுக்கு தலைமையில கை வைக்கிறப்போ அந்த ஒரு தீர்மானம் எடுக்கணும், ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இயேசு கொடுத்த அந்த கற்பனைகளை கீழ்ப்படியணும்ன்ற ஒரு ஆசை நம்முடைய இருதயத்துக்குள்ள A வர disciple is a Christ-like in character. ஒரு சீஷர் எப்படி இருப்பாங்கன்னா இயேசுவை போல குணாதிசயம் இருக்கும். A disciple is a Christ-like in mission. ஒரு சீஷர்கள் இயேசு எப்படி அவருடைய ஊழியத்துல வேலைகள் செய்தாரோ அதே போலவும் அதே பின்பற்றுவாங்க. And finally yield to the Holy Spirit. கடைசியா பரிசுத்த ஆவியானவருடைய உந்துதலுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களா Every இருப்பாங்க. week you are going to ask, Lord, this week what shall I do? ஒவ்வொரு வாரமும் நீங்க கேட்க போறீங்க, ஆண்டவரே இந்த வாரம் நான் என்ன செய்ய? God will show you somebody where you can work on. ஆண்டவர் யாராவது ஒருத்தரை காட்டுவார் உங்களுக்கு, அவங்க கிட்ட நம்ம ஆண்டவரை குறித்து காரியங்களை சொல்லி கொடுக்கிறது. As I said, cast out demons, நான் சொன்னது போல பிசாசுகளை விரட்டுறது, healing the sick, சிக்கா இருக்கிறவங்களை சுகப்படுத்துகிறது, raising the dead, மரித்தோரை உயிரோட எழுப்புகிறது, cleansing the leper, குஷ்டரோகியை சுகப்படுத்துகிறது. like such anointing is going to come upon our lives. அப்படியான ஒரு அபிஷேகம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரப்போகிறது. You are the light of the world. நீங்க தான் இந்த உலகத்தின் வெளிச்சம். Wherever you go, whoever's house you go, if there is darkness, because of your light, their house is going to change. நீங்க எங்க போனாலும், யார் வீட்டுக்கு போனாலும், அங்க என்னெல்லாம் இருட்டு இருக்கோ உங்களால அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் உண்டாகும். You don't go and get discouraged and come back. No, you are the light. You go and light that house. இப்போ நீங்க போய் அந்த இருளை பார்த்துட்டு சோர்வடைஞ்சிட்டு வரக்கூடாது. நீங்க போய் அந்த இடத்துல வெளிச்சத்தை உண்டு பண்ணிட்டு வரவர்களாக இருக்கணும். You are the salt of the earth. நீங்க தான் இந்த உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க. Salt means without salt everything is a waste. உப்பு இல்லைன்னா எல்லா காரியமும் வேஸ்ட் ஆயிரும். Likewise, without you there will be so much that the people's life will become waste. But just because of you being in their life, you being in their connection, people's life will change. அப்போ நீங்க ஒருத்தவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கை சாரமாக இருக்கும். நீங்க இல்லைன்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படி இருக்காது. அதனால நீங்க தான் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அந்த காரியத்தை உண்டு பண்ணணும். So we are going to ask the Lord, Lord, I am ready. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் தயாராக இருக்கிறேன். Let the river flow. We are going to say, Lord, Holy Spirit, work in me. நம்ம சொல்ல போகிற ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே என்னுள்ள கிரியை செய்யும். Lord, when I go, demons should be cast out. ஆண்டவரே நான் போறப்போ பிசாசுகள் நடுங்கணும், வெளியில போகணும். Lord, work my inner man. ஆண்டவரே என்னுடைய உள்ளான மனுஷனுக்குள்ளாக நீங்க கிரியை செய்ய ஆரம்பிங்க. My inner faith. என்னுடைய உள்ளான மனுஷனுக்குள்ளாக இருக்கிற அந்த விசுவாச அளவுல நீங்க கிரியை செய்ய ஆரம்பிங்க. Many times our circle is very small. Me and me. அநேக வேளைகள் நம்முடைய வட்டம் ரொம்ப சின்னதா இருக்கு. நான்ன்ற மாதிரி இருக்கு. Me, my family, me, my work, only me, our family, my church. Our circle is very small. நம்முடைய சர்க்கிள் நம்முடைய வட்டம் ரொம்ப சின்னதா இருக்கு. வெறும் நான், என் குடும்பம், என்னுடைய சபை அப்படின்னு இருக்கு. But the harvest is so much. ஆனா அறுவடை அதிகமாக இருக்கு. Wherever God gives an opportunity, go. எங்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறாரோ அங்கெல்லாம் நீங்க போங்க. Preach the gospel. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. Heal the sick. சுகவீனப்பட்டு இருக்கிறவங்களை சுகப்படுத்துங்க. Raise the dead. மரித்தோர்களை உயிரோடு எழுப்புங்க. Cast the demons out. எல்லா பிசாசையும் தரத்துங்க. Cleanse the lepers. குஷ்டரோகிகளை சுகமாக்குங்க. May you be the salt in people's life. நீங்க மற்றவங்களுடைய வாழ்க்கையில ஒரு உப்பாக இருங்க. May you be the light in people's life. ஜனங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு வெளிச்சமாக இருங்க. When you start praying, let demons manifest and leave the body. நீங்க ஜெபிக்கிற அந்த வேளையில பிசாசு அந்த சரீரங்களை விட்டு ஓடட்டும். Every unclean, foul spirit, let it go out of the body in Jesus' name. எல்லா அசுத்த ஆவிகளும் சரீரத்தை விட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால. Every
slavery to the sin, let it break in Jesus' name. எல்லா பாவத்தின் அடிமைத்தனம் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதா. Whatever the enemy has bound people with, I pray, let it be released in Jesus' name. பிசாசு என்னென்ன காரியத்தை வச்சு ஜனங்களை கட்டி இருக்கிறானோ இயேசுவின் நாமத்தில் அதெல்லாம் விடுதலை உண்டாகட்டும் Every ஜெபிக்கிறேன். spirit of depression, every spirit that has bound people with fear, I break loose in Jesus' name. எல்லா டிப்ரெஷன் ஜனங்களை டிப்ரெஷனால கட்டி வச்சிருக்கிறதும் எல்லா பயத்தின் ஆவியினால கட்டி வச்சிருக்கிறதையும் நான் கட்ட அவிழ்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில். Every marine spirit, every spirit of the air, every spirit of the water, every spirit of the land, let it come out in Jesus' name. எல்லா காற்றின் விதமாக வருகிற பிசாசு தண்ணீர் மூலமாக வருகிற பிசாசு இயேசுவின் நாமத்தில் ஓடட்டும் நான் ஜெபிக்கிறேன். Every sickness go out of the body in Jesus' name. எல்லா சுகவீனம் சரீரத்தை விட்டு ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Every stubborn spirits hiding in people's body, let it come out in Jesus' name. எல்லா ஸ்டபனான ஆவிகள் ஜனங்களுடைய சரீரத்துல இருக்குன்னா அதெல்லாம் ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. Every spirit that is sitting upon people's calling, sitting upon people's destiny, stopping them to progress in their calling, I lose them in Jesus' name. எந்தெந்த அசுத்த ஆவிகள் பிள்ளைங்களோட ஜனங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய காலிக்கு விரோதமாய் நிக்கிற எல்லா அசுத்தாவியை நான் லூஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்தினாலே. Every serpent spirit, every python spirit, I bind it in the mighty name of Jesus. எல்லா சர்ப்பத்தின் ஆவிகள் எல்லா விதமான பைத்தான் ஸ்பிரிட் இயேசுவின் நாமத்தினால உடைக்கிற இந்த வேளையில I see a serpent opening the mouth very wide. நான் பார்க்கிற ஒரு பெரிய சர்ப்பம், ஒரு பாம்பு வாயை திறந்து கொண்டிருக்கிறது. But I believe Kurikintara Libi Shubha Kolobaba, every python spirit, may people be delivered. Hallelujah. Every python spirit, every serpent spirit. Hallelujah. எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினால இன்றைக்கு விடுதலை உண்டாவதாக. Every unclean spirit hiding, every unclean spirit, let it come out in Jesus. எல்லா அசுத்த ஆவிகள் இந்த வேளையில மறைந்திருக்கிற எல்லா அசுத்த ஆவிகள் வெளியில வரட்டும் இயேசுவின் நாமத்தினால. Somebody, God is setting somebody free from some kind of sin that was slaving you. ஆண்டவர் இங்க இருக்கிற யாரோ ஒருத்தரை ஒரு பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலை பண்ணுகிறார். Maybe it is not like murder or drug, but one sin that you are praying for, my God is setting you free right now. If you are serious, my God has done the business with you. பெரிய பாவம் இல்லை, கண்கள் மூடப்பட்டிருக்கிற all eyes closed. யாரோ ஒரு பாவத்தை, ஏசப்பா இந்த பாவத்துல இருந்து நான் விடுபடணும். You know, sin comes into our body, comes into our life just small, but it never goes out. It keeps coming into our body, into our life. Today, as the Spirit of God is flowing in this place, கர்த்தருடைய ஆவி அந்த இடத்துல அசைவாடுகிறது. The angel, God has sent an angel here. Hallelujah. God has come to do business in this place. இந்த இடத்துல கர்த்தர் business செய்ய வந்திருக்கிறார். உன்னோட விசேஷ நிமித்தமாய் பாவத்துல இருந்து எனக்கு விடுதலை வேணும். இதுல இருந்து maybe it is a lie, I don't know, maybe something. Ask God. Deliverance is coming in your sinful nature. Hallelujah. உங்களுடைய பாவமான வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகிறது. நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. Again I see a serpent yawning. நான் மறுபடியும் பார்க்கிற ஒரு சர்ப்பம் பெருசா வாயை திறந்துட்டு இருக்கிறது. Every arrow of the serpent, every plans of the serpent, shall we all pray together? Every arrow of the serpent, every plan of the serpent, in the mighty name of Jesus, shall